கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நியூஸஸ் கேள்விப்படுறோம் இல்லையா? அதாவது நெறைய கொலைகள், அண்ணன் தம்பி சண்டை போட்டு கொலை பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு சண்டை போட்டு அது கொலை வரைக்கும் போகுது. ஹஸ்பண்டு மனைவிய கொல்றாங்க, மனைவி ஹஸ்பண்ட கொல்றாங்க. அண்ணன் தம்பிய கொல்றான், தம்பி அண்ணன கொல்றான், அப்பா பிள்ளைகள கொல்றாங்க. இந்த மாரி நெறைய நியூஸஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன ரீசன்னா, அன்பு இல்ல. அதாவது தன் கூட பிறந்த சகோதரன் மேலயும், தனக்கு தேவன் தயவாய் கொடுத்த கணவன் மேலயும், மனைவி மேலயும் அன்பு இல்லாதனால, எரிச்சல் வந்து கோபம் வந்து அந்த கோபம் கொலையா மாறுகிற வழி போகுது. அதே மாரி இச்சைகள், பலவித இச்சைகள், இந்த உலகத்தின் ஆசைகள் இல்ல. என் அண்ணன் தம்பிய விட, என் மனைவிய விட எனக்கு இந்த உலகத்தின் சொத்துக்கள் ரொம்ப முக்கியம். உலகத்தின் ஆசபாசங்கள் முக்கியம். என் கணவனை விட்டு, என் மனைவிய விட்டு நான் வேறொரு ரிலேஷன்ஷிப்ல போறேன். ஏன்னா, எனக்கு என் கணவன் மேல இருக்கிற அன்ப விட, மனைவி மேல அன்பு இருக்கிறத விட, எனக்கு மத்தவர்கள் மேல எனக்கு அன்பா இருக்கு. எனக்கு இச்சையா இருக்குன்னு சொல்லி, இந்த ரிலேஷன்ஷிப்ப உடைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மத்த ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சாயலிலிருந்து நம்ம விலகி போய் கொண்டே இருக்கிறோம். இல்ல, ஆதியில கடவுள் ஆதாம் ஏவாள படைக்கும்போது, அவருடைய சாயல்ல படைத்தார். நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 2:26ல பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கடவுள் யாருடைய சாயல்ல ஆதாம் ஏவாள படைச்சாங்க? அவருடைய சாயல்ல அவருடைய ரூபம். இந்த சாயல் நம்மளை விட்டு போனனால தான், இந்த ரூபம் நம்மளை விட்டு போனனால தான், நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் இந்த மாரி பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய சாயல் போயிடுச்சுங்க. நம்ம இப்ப யாருடைய சாயல்ல இருக்கோம்னா, நீங்க ஆதியாகமம் 5:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். நம்ம யாருடைய சாயல்ல இருக்கிறோம்? ஆதாமுடைய சாயல்ல மாறிட்டோம். ஆதாம் பாவம் செய்தார் இல்லையா? அவருடைய சாயல்ல மாறிட்டோம். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நம்மகிட்ட அன்பு இல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இல்லாதனாலதான் இந்த கொலைகள், கடவுள் கொடுத்த ஒரு திருமணம் மூலியமாக இணைத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போய் கொண்டிருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மறுரூபம் ஆயிக்கொண்டே இருக்கணும். நம்ம பழைய மனுஷனை, பழைய ஆதாம நம்ம சிலுவையில சாக கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் மூலயமாக புது மனிதனாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷன் மறுரூபமாகும் போதுதான் என்ன ஆகும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருப்போம். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க வந்து 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிறக்கும் போதுதான் நம்ம என்னாக முடியும்னா, நம்ம வந்து பாவம் செய்ய மாட்டோம். காயின் வந்து எப்படி ஆபேலை கொன்னார் இல்ல, அது ஆதாமுடைய பாவம். அந்த பாவம் வந்து காயின் மூலியமா என்ன ஆகுதுன்னா, மத்தவங்கள கொலை செய்யற அளவுக்கு போயிடுச்சு. அதே பாவம் தான் இன்னைக்கும் நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மத்தவங்கள பத்தி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பேர் என்ன, அவங்களுடைய கேரக்டரை நம்ம கொன்று கொண்டிருக்கிறோம். ஒருத்தரை குறித்து நம்ம தவறான ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம். அந்த தவறான காரியம் வந்து அந்த மனிதனுடைய கேரக்டரை, அவருடைய குணத்தை நம்ம என்ன பண்றோம், தவறா சொல்லி அவரை அந்த குணத்தை அழிச்சு போடுறோம். இதுக்கு பேர் என்னன்னா, கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்கல்ல. அந்த அந்த மனுஷனுடைய கேரக்டரை நம்ம கொலை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி என்ன பண்றோம், நம்ம நிறைய பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய வித்து உங்ககிட்ட இருந்ததுடா, நீ அந்த பாவத்துல விழ மாட்ட. நீ பாவத்துல இருக்கிறன்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து சாத்தானால பிறக்கப்பட்டவன். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க பாருங்களேன், 1 யோவான் 3:10 வாசிங்கன்னா, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஸோ நம்ம வந்து நம்ம சகோதரன் மேலேயோ கணவன் மனைவி மேலே நான் அன்பு கூறலைன்னா நம்ம தேவனால உண்டாகலை. நம்ம தேவனால உண்டாகலைன்னா நம்ம யாரால உண்டாயிருக்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறோம். ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? அதாவது இது என்னன்னா, நமக்கு சுயம், என்னுடைய ஆசை, என்னுடைய உலகத்தின் மேல இருக்கிற ஆசையினால நான் என்ன பண்றேன், என்னுடைய கணவனையோ என் மனைவியோ என்னுடைய சகோதரனையோ நான் என்ன பண்றேன், பகைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றத விட எனக்கு இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், என் சுயத்தை நான் மேற்கொள்ளாம, தேவனுடைய வல்லமையினால என் சுயத்தை நான் மேற்கொள்ளாம, நான் மறுபடியும் நான் பாவம் செய்து, நான் தேவனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம இழந்து போறோம். அதுதான் சொல்றாரு கடவுள். நீ என்கிட்ட வா, நீ என்ன போல ஒவ்வொரு நாளும் மாறு. அப்ப நீ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீ கடவுளுடைய புத்திரனா மாறிடுவ, கடவுளுடைய பிள்ளையா மாறிடுவ. அப்படின்னா என்னன்னா,
நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறிடும். அதுக்காக தாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். நம்முடைய பாவங்கள மீட்கறக்காகவும், சாத்தானின் கிரியைகள அழிக்கிறதுக்காகவும் தான் இந்த உலகத்துல வந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, அவரு என்ன பண்ணுவார், நம்ம பாவங்கள அழித்து, சாத்தான் நம்ம மூலியமா செய்கிற கிரியைகள அழித்து, ஒவ்வொரு நாளும் நம்மள இயேசு கிறிஸ்துவை போல மாத்திக்கொண்டே இருப்பார். நம்ம எப்பவுமே அப்பான்னு கூப்பிடலாம். அப்பதான் என்ன பண்ணுவாரு, அப்பா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் காது கொடுத்து கேட்பார். அதாவது நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறீங்க. உங்க பிள்ளை கேட்கிறத நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? மத்தவங்க கேட்கிறத வாங்கி கொடுப்பீங்களா? எதுனாலும் சரி, உலகத்தின் ஆசீர்வாதம்னாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் சரி, எதுனாலும் பிள்ளைக்கு முதலிடம் கொடுப்பீங்களா? மத்தவங்களுக்கு முதலிடம் கொடுப்பீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே யாருக்கு முதலிடம் கொடுப்போம்? நம்ம பிள்ளைகளுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். அதனால இன்னைக்கு நம்ம பிதாவின் பிள்ளைகளாய் மாறுவோம். உலகத்தின் ஆசாபாசங்கள் இல்லையா? உலகத்தின் மேல இருக்கிற அன்புங்கிறத விட என்ன சொல்லலாம், அந்த ஆசை, இச்சை அத விட்டுட்டு நம்ம தேவன் மேல பிரியமாய் மாறி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பா இருப்போம். சகோதரர் மத்தியில ஒரு அன்பு காட்டுவோம். என் சகோதரன் என்னை குற்றப்படுத்தினாலும் சரி, நான் செய்யாத தவற நான் செஞ்சேன்னு சொன்னாலும் சரி, என் மேல அன்பு செலுத்தினாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், என் சகோதரன் மேலேயும், என்னுடைய கணவன் மேலேயும், என்னுடைய மனைவி மேலேயும் நான் அன்பு கூறுவேன். ஏன்னா நான் பிதாவின் பிள்ளை. நான் ஒவ்வொரு நாளும் அவரை போல நான் மாறிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கேரக்டரை நான் பிரதிபலித்து கொண்டே இருப்பேன். அப்ப என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அதுதான் ஒரு சாட்சியின் வாழ்க்கை. அதனால கடவுள் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, நம்ம அவருடைய வித்தை தரித்து கொண்டு, நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறி, நம்ம தேவனுடைய புத்தர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.